அனைவருக்கும் வணக்கம். MHC-னுடைய நேர்காணலுக்கு தயாராகிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த நேர்காணலில் நீங்கள் எதிர்கொள்ள போகிற நீதிமன்றம் சார்ந்த வழக்கத்தில் இருக்கக்கூடிய சொற்கள் என்னென்னலாம் முக்கியமான சொற்கள்ங்கிறத இந்த காணொலி மூலமாக தெரிஞ்சுக்க போகிறீங்க. இதே போல் கடந்த முறை 10ஆம் வகுப்பு தரத்தில் ஜூனியர் சீனியர் பைலிஃப் இது மாதிரியான பணியிடங்களுக்கு நம்மக்கிட்ட நிறைய பேர் நேர்காணலுக்கு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டவங்க இன்றைக்கி 19 பேர் போஸ்டிங்கில் இருக்கிறாங்க. ஸோ அது அவங்களுடைய ஃபோட்டோஸ் இதில் வந்துட்டு போகும். அது மாதிரி உங்களுக்கும் இந்த மாதிரியான நேர்காணல் பயிற்சி வகுப்பு வேணும்னா தொடர்பு கொள்ளுங்க. இப்போ இந்த நீதிமன்றத்தில் வழங்கக்கூடிய ஒரு முக்கியமான வழக்கு சொற்களாக இன்னைய வகுப்பில் ஒரு 20 சொற்களை பார்க்கலாம். ஒன்று ஒன்றா நான் சொல்லி எழுதியே போடுறேன், பார்த்துக்குங்க. ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா உரிமையியல் வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. உரிமை இயல் வழக்கு, இதை ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சிவில் சூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம சிவில் கேசஸ் அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கும்போது இதை உரிமையல் வழக்காக தான் எடுத்துக்குவாங்க. அதை சிவில் சூட்டுன்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது, நம்ம இயல்பாக தெரிஞ்சு வச்சிருக்கிற வார்த்தை என்னென்னா பெட்டிஷன் போடுறோம் அப்படின்னு சொல்லுவோம். அதை தமிழில் வந்து மனுன்னு சொல்லுவாங்க. அப்போ பெட்டிஷன், ஏதோ ஒரு கேஸ் சம்மந்தமாக நம்ம வந்து கோர்ட்டில் அப்ளை பண்ணோம்னாலே மனு போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது பெட்டிஷன். ஸோ அடுத்தது நிலம் கையகப்படுத்துதல் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். இப்போது ஏதாவது வங்கிகளில் ஏதாவது ஒரு தனியார் நிறுவனம் லோன் வாங்கியிருக்கிறாங்க, அதை அடைக்க முடியல, அல்லது ஒரு தனி நபர் வாங்கியிருக்கிறாரு அதை கட்டலை அப்படிங்கிறப்போ பேங்க் நோட்டீஸ் அனுப்புவாங்க. அப்புறம் வந்து நிலத்தை கோர்ட் மூலமாக எடுத்துக்குவாங்க. அதுக்கு பேர் நில கையகப்படுத்துதல் அப்படின்னு பேர். அதை தான் இங்கே பார்க்குறோம். நிலம் கையகப்படுத்துதல், இதை வந்து லேண்ட் அக்விஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த வார்த்தை பார்த்தீங்க அப்படின்னா சாதாரணமாக வழக்கு தொடுக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். வழக்கு தொடுப்பது, வழக்கு அப்படின்னாலே கேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கப்புறம் நீதிமன்றத்தில் நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா அமர்வு நீதிமன்றம்னு சொல்லுவாங்க. அமர்வு நீதிமன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அமர்வு நீதிமன்றம் அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா செஷன்ஸ் கோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. செஷன்ஸ் கோர்ட்டை தான் அமர்வு நீதிமன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நீதி பேராணை மனுன்னு சொல்லுவோம். நீதி பேராணை மனு. இங்கே சாதாரணமாக வெறும் மனுன்னா பெட்டிஷன் வரும். நீதி பேராணையோடு சேர்ந்து வந்தது அப்படின்னா ரிட் பெட்டிஷன் அப்படின்னு வரும். ரிட் பெட்டிஷன் அப்படின்னு வரும். ஸோ அடுத்தது கோர்ட்டில் வாதம் பிரதிவாதம் அப்படின்னு நடக்கும். அப்போ வாதம் இடுறது, வாதம் அப்படிங்கிற வார்த்தைக்கு இங்கிலீஷில் என்ன அப்படின்னா ஆர்குமெண்ட். ஆர்குமெண்ட். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் கூட்டாக சேர்ந்து ஒரு குற்றம் செய்கிறாங்க. அதில் ஒருத்தர் நாங்கள் தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்னு மனம் வருந்தி அவராக போலீஸில் சரண்டர் ஆகி மற்ற கூட்டாளிகளை சொல்கிறாருங்கிற ஒரு இது இருக்கு இல்லையா, அது வந்து அப்ரூவர் ஆகிட்டாருன்னு சொல்லுவோம். அப்போ அப்ரூவர் அப்படிங்கிறதுக்கு தமிழில் என்னென்னா குற்றமேற்ற சாட்சின்னு பேருங்க. குற்றமேற்ற சாட்சி, அப்ரூவர்னு சொல்லுவோம். ஸோ அடுத்தது போலீஸ் இப்போ இந்த குற்றமேற்ற சாட்சியான அப்ரூவர் தன்னுடைய கூட்டாளி எங்கே ஒளிஞ்சிருக்கிறான்னு சொல்லிடுறாங்க. அப்போ போலீஸ் என்ன பண்ணுறா, கைது பண்ணுறாங்க. அப்படின்னா கைது நமக்கு இயல்பான ஒரு வார்த்தை தான், அது தெரியும். அரெஸ்ட், கைதுங்கிறத அரெஸ்ட்னு சொல்லுவோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா ஏன் கைது பண்ணாங்க, யாரையாவது அந்த கூட்டாக சேர்ந்த நபர்கள் கொலை பண்ணியிருப்பாங்க. அப்போ கொலையை வந்து நம்ம இங்கே பார்க்கலாம், 2 வார்த்தையாக பார்க்கலாம். கொலை அப்படிங்கிறத மர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, மர்டர். அதுவே ரொம்ப படுகொலை பண்ணி வச்சிருக்கிறாங்க அந்த நபரை, படுகொலை படுகொலை நிகழ்த்தி இருக்கிறாங்க அல்லது வன்கொலை நிகழ்த்தி இருக்கிறாங்க அப்படின்னா அது அசாசினேஷன் அப்படின்னு சொல்லுவோம்.
அசாசினேஷன். அதனால சாதாரண கொலை அப்படின்னா மர்டர்னு வரணுங்க, படுகொலைனா அசாசினேஷன் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது, இப்போ ஒரு நபர் இறந்து போறதுக்கு முன்னாடி உயில் எழுதி வைப்பாரு. அப்போ உயில என்ன சொல்லுவோம் அப்படின்னா வில் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். அடுத்த வார்த்தை பார்த்தீங்கன்னா இங்கேயே பார்த்தோம், நிலம் கையகப்படுத்துதல்னு பார்த்தோம். இப்போ நிலத்தை ஏன் கையகப்படுத்துறாங்க அப்படின்னா அவங்க வாங்கின லோனுக்கு பணத்தை கொடுக்கல, அதனால வங்கி கோர்ட் நோட்டீஸ் அனுப்பி லேண்டை அக்விசிஷன் பண்ணிட்டாங்க. அந்த அக்விசிஷன் பண்ண லேண்டை அந்த கோர்ட் என்ன பண்ணுவாங்க, விற்று அதில் வரக்கூடிய தொகையை அந்த நிறுவனத்துக்கு தர முயற்சிப்பாங்க. அப்போ வந்து ஏல விற்பனையை தொடங்குவாங்க. அதான் சொல்ல வரும், ஏல விற்பனை, ஏல விற்பனையை தொடங்குவாங்க. அப்போ ஏல விற்பனை என்ன சொல்லுவோம், அக்விஷன் சேல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அக்விஷன் சேல். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா, இப்போ இந்த அப்ரூவராக மாறினாரு, அப்புறம் கொலை பண்ணிட்டாங்க, இதெல்லாம் யாராவது நேரில் பார்த்தவங்க இருக்காங்களா அப்படின்னா என்ன அர்த்தங்க, சாட்சின்னு சொல்லுவோம். சாட்சி, சாட்சியை இங்கிலீஷில் விட்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பாருங்க, இப்போ சில நிறுவனங்கள் அல்லது தனிநபர்கள் ஒருத்தர் லோன் வாங்குறாங்க, இல்லை வந்து கடன் பெறுறாங்க, அந்த கடனை இன்னும் முழுமையாக அடைச்சி முடிக்கலை. அப்போ கடனில் வந்து நிலுவை இருக்கு அப்படின்னா, நிலுவை அப்படின்ற இந்த வார்த்தை இருக்கு இல்லையா, நிலுவை அப்படின்னா பேக்லாக் அப்படின்னு சொல்லுவோம். இதே நிலுவையை நீங்கள் வந்து கோர்ட்டில் இன்னொரு இடத்துலையும் பயன்படுத்தலாம். என்னன்னா, நிறைய கேஸ் வந்து நிலுவையில் இருக்குன்னு சொல்லுவாங்க, எதுவுமே முடிவாகாமல் தீர்ப்பாகாமல் இருக்குது அப்படின்னா நிலுவையில் நிறைய கேசஸ் இருக்குது, இதை சால்வ் பண்ணுற அளவில் ஜட்ஜஸ் போதுமான அளவில் இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த பேக்லாக் கேசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ கைது செய்யப்பட்ட நபர் நான் வெளிவரணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா பிணை கேட்பார். பிணை, பிணை அப்படின்னா பெயில் அப்படின்னு சொல்லுவாங்க, பெயில் வாங்குறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்தது, இந்த 10ஆம் வகுப்பு தரத்திலேயே சில வேலைக்கெல்லாம் போனவங்க பைலிஃப்ங்கிற வேலைக்கு போயிருப்பாங்க. அதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா கட்டளை நிறைவேற்றுனர்னு சொல்லுவோம். கட்டளை நிறைவேற்றுனர் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து என்ன மாதிரியான பணி அப்படின்னா, இங்க இருக்கிற விஷயத்தை வச்சு நம்ம இதை சொல்லுவோம். இப்போ ஒரு வங்கியில் கடன் பெற்ற ஒரு தனி நபருடைய வீடு இருக்கு, அந்த வீட்டை கையகப்படுத்துறாங்க அப்படிங்கிற நிகழ்வின் பொழுது இந்த கட்டளை நிறைவேற்றுனர் அந்த வேலையை செய்வார். எப்படி அந்த வேலையை செய்வாருன்னா, அவங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களை வெளியேற்றிட்டு அந்த வீடை இழுத்து பூட்டி சீல் வைப்பாங்க. கோர்ட் வந்து வீட்டை சீல் வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வேலையை நிறைவேற்றுறவங்க தான் இந்த கட்டளை நிறைவேற்றுனர். இவங்களுக்கு இன்னொரு பேரை சொல்லணும் அப்படின்னா அமீனா அப்படின்னு கிராமப்புற பகுதிகளில் சொல்லுவாங்க. ஸோ இவங்கள தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பைலிஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பாருங்க. இப்போ கோர்ட்டு ஏதோ ஒரு விஷயம், இப்போ ரீசண்டாக ஏதோ ஒரு கேஸ் நடக்குது, அந்த கேஸில் கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்துட்றாங்க. அந்த தீர்ப்புக்கு மேல்முறையீடு பண்ணுறாங்க. மேல்முறையீடு பண்ணும்போது இப்போ ஒரு மாவட்ட நீதிமன்றம் வழங்கின கேஸை சென்னை உயர்நீதிமன்றம் அந்த தீர்ப்பு செல்லாதுன்னு தடை விதிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தடை விதிக்கிறது, தடை விதிக்கிறது என்ன சொல்லுவாங்க, பேன் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா, ஒரு கைதி வந்து விசாரணையின் போது ஒரு கூண்டில் நிற்பார். நீதிமன்றத்தில் ஒரு கூண்டு இருக்கும், அதுக்கு பேரே பார்த்தீங்கன்னா கைதி கூண்டுன்னு தான் சொல்லுவாங்க. கைதி கூண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கைதி கூண்டுக்கு பேர் என்னங்க இங்கிலீஷில் அப்படின்னா பார். அதோட பேர் வந்து பாருங்க. ஸோ அடுத்தது, இப்போ தமிழ்நாட்டில் ஒருத்தர் பிஎல் படிக்கிறாரு, எல்எல்பி படிக்கிறாரு அப்படின்னா நம்ம அவரை வழக்கறிஞர்னு சொல்லலாம், வழக்குரைஞர்னு சொல்லலாம், இந்த மாதிரி பேர் வைப்பாங்க.
அதுவே ஒருத்தர் இங்கிலாந்துல பட்டம் பெறுகிறார், வழக்கறிஞர் பட்டம். இங்கிலாந்துல வழக்கறிஞர் பட்டம் வாங்குறாரு. இப்ப அவருக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா பாரிஸ்டர். அவரோட பேரு பாரிஸ்டர். அதுக்கப்புறம் லாஸ்டா பாத்தீங்க அப்படின்னா, இப்ப சில நபர்கள் சட்டத்துக்கு புறம்பா சொத்து சேர்த்து வச்சிருப்பாங்க. அவங்க ஏதாவது ஒரு பொசிஷன்ல இருப்பாங்க, ஒரு மிகப்பெரிய பொசிஷன்ல இருக்கிறோம், நம்ம பேர் அடிபடக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் என்னுடைய பேர்ல அந்த சொத்தை சேர்க்க மாட்டேன். என்ன பண்ணுவேன், வேற யார் பேர்லயாவது அந்த சொத்தை சேர்த்து வைப்பேன். அப்ப வேற யார் பேர்லயும் சேர்த்து வைக்கிறதுக்கு பேரு என்னன்னா பெயர் இரவல் அப்படின்னு அர்த்தங்க தமிழ்ல. பெயர் இரவல். இந்த மாதிரி வார்த்தையை நம்ம பெரும்பாலும் பயன்படுத்த மாட்டோம். பட் ஆனா அதை வேற மாதிரி பயன்படுத்திருப்போம் பாருங்க. இதையே வந்து இப்படி பேசினா பாருங்களேன், பினாமி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப பினாமியா இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் என்னதுன்னா அந்த பெயர் இரவல் அப்படின்னு அர்த்தம், பினாமி. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி முக்கியமான வார்த்தைகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். அடுத்த ஒரு வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.